சாம்சங் தன்னோட ஃபோனோட பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நோட் 10 அண்ட் S10 லைட் அப்படின்ற 2 சீரிஸ் ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்கள் மொபைல் ஃபோன் லைப்ரரி. நான் உங்கள் மகேந்திரன். ஸோ சாம்சங் தன்னோட ஃப்ளாக்ஷிப் மாடல்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். சாம்சங்கோட S10 அண்ட் அவங்களோட நோட் 10 இப்போ லைட் எடிஷன் அப்படின்ட்டு இந்த இயர் 2020 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,000க்கு உள்ளே இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். அண்ட் இதில் சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. S10க்கும் S10 லைட்டுக்கும் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் என்ன அண்ட் இந்த ஃபோனு எவ்வளோ ஒர்த்தான ஃபோனு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்ப்போம். அண்ட் இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டியை பற்றி பேசணும் அப்படின்னாக்க இந்த ஃபோனை ஒரு கிளாஸ்டிக் மெட்டீரியலில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அது என்ன கிளாஸ்டிக் அப்படின்ட்டு கேட்குறீங்களா? ஸோ கிளாஸு பார்க்குறதுக்கு பேசிக்காக உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷிங்கில் இருக்கும். அண்ட் இதோட மெட்டீரியல் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக். ஸோ இது காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியலில் அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனு 3 கலர் வேரியண்ட்டில் வரப்போகுது. பிரிசம் ப்ளூ, பிரிசம் பிளாக் அண்ட் பிரிசம் ஒயிட் அப்படின்ற 3 கலர் வேரியண்ட்டில் வருது. இதுக்கு பிரிசம் அப்படின்றது என்னன்னா லைட் ரிஃப்ளெக்ஷன். பிரிசம்ன்றது லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும், ரிஃப்ராக்ட் பண்ணும் அப்படின்ட்டு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த ஃபோனோட பேக் கேஸை பார்த்தீங்கன்னா பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா பேக் பேனலை திருப்பி பார்த்தீங்கன்னாக்க கலர்லாம் உங்களுக்கு ரிஃப்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதுக்கு பிரிசம் அப்படின்ட்டு பேர் வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்ததான் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங்கோட எல்லா ஃப்ளாக்ஷிப்லையுமே உங்களுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்கும். அண்ட் S10 லைட்லையும் சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஸோ ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே அப்படின்னும் போது இதில் 6.7 இன்ச்சஸுக்கு ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு கேம் விளையாடுறதுக்கும் சரி, வீடியோஸ் பார்க்குறதுக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. இது S10 லைட் தானே, இதோட பெர்ஃபார்மன்ஸில் எதுவும் டிகிரேட் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. இது சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப்பில் லைட் எடிஷன் தவிர இதோட பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே அவங்க பண்ணல. இந்த ஃபோன்லையும் ஸ்னாப்டிராகனோட 855 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனு அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 10ல் வரப்போகுது. அண்ட் சாம்சங்கோட One UI வச்சு கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த One UI வந்து 2.0 வெர்ஷன். ஸோ ஸ்னாப்டிராகனோட 855 சிப்செட் ஒரு பக்கம், அண்ட் ஆண்ட்ராய்டோட 10 ஒரு பக்கம், அண்ட் சாம்சங்கோட One UI வெர்ஷன் 2 ஒன்று. ஸோ இது 3ஓட காம்பினேஷனில் மற்ற S சீரியஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு டிகிரேடுமே கிடையாது. பெர்ஃபார்மன்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் உங்களுக்கு S10 லைட் வரப்போகுது. அடுத்ததான் ஃபோனோட மெமரி செக்மெண்ட்டை பார்ப்போம். இதில் 6GB அண்ட் 8GB அப்படின்ற 2 மெமரி வேரியன்ட், அதாவது உங்களுக்கு 2 RAM வேரியண்ட்டில் வரப்போகுது. அண்ட் ஃபோனோட ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரெண்டுலேயுமே உங்களுக்கு 128GB வரைக்கும் மெமரி இருக்க போகுது. ஒரு டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் இல்லை, இது ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சிம் கார்டு அப்படி இல்லாட்டி ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் UFS 3.05 சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஃபோனில் நீங்கள் 1TB வரைக்கும் உங்களோட மெமரியை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது எல்லாருமே ரொம்பவே ஆவலாக பார்க்கக்கூடிய ஒரு மாடியூல் தான், அதுதான் கேமரா. ஸோ இதில் ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் வருது. இந்த ஃபோனோட பிரைமரி சென்சார் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சலுக்கு இருக்குது. அண்ட் இதில் f2.0 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆப்பர்ச்சர் வந்து 2.0. அண்ட் இந்த ஃபோனில் ரொம்பவே முக்கியமான விஷயம், இதில் ஒரு அப்கிரேட் அப்படின்ட்டு பார்க்கணும் அப்படின்னா என்னென்னா சூப்பர் ஸ்டடி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங்கோட எல்லா ஃப்ளாக்ஷிப் மாடல்லையுமே இந்த சூப்பர் ஸ்டடி மோட் இருக்கும். சூப்பர் ஸ்டடி மோட் அப்படின்றது என்னன்னாக்க இமேஜ் இல்லை வீடியோ நீங்கள் எடுக்கும்போது ஷேக் ஆகாமல் எடுக்கிறது, லைக் ஒரு கிம்பலில் வச்சு எப்படி எடுத்தோம்னா அந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் OIS பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது அதில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் மற்ற ஃபோனை விட இதில் அவுட்ஸ்டாண்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க நைட் மோட்லேயும், அதாவது லோ லைட் கண்டிஷன்லையும் இந்த OIS ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சலுக்கு ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 123 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் விஷனில் இருக்க போகுது. ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன், ஒரு 180 டிகிரி அப்படின்றது ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் ஒரு 180 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபோனு 123 டிகிரிக்கு ஃபீல்ட் ஆஃப் விஷன் இருக்க போகுது. ஸோ சூப்பர் வைட் ஆங்கிளில் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கும் அண்ட் வீடியோவும் எடுக்கும்.
அண்ட் மூணாவது சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5 மெகா பிக்சலுக்கான ஒரு மேக்ரோ சென்சார். ஸோ மற்ற ஃபோன்ஸ்லாம் 2 மெகா பிக்சலுக்கு தான் மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஃபோனில் 5 மெகா பிக்சலுக்கு ஒரு மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவை 32 மெகா பிக்சலுக்கு வச்சிருக்காங்க. அண்ட் இதில் ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஸோ இது வந்து மற்ற சாம்சங் வெர்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோனில் தான் அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 32 மெகா பிக்சலுக்கு சாம்சங்கில் எஸ் சீரீஸில் 32 மெகா பிக்சலுக்கு S10 லைட்டில் தான் கேமரா வருது. அண்ட் இதோட குவாலிட்டியாக இருக்கட்டும் அண்ட் பிரைட்னஸாக இருக்கட்டும் டீட்டெயிலிங்காக இருக்கட்டும் சூப்பராக இருக்க போது உங்களோட ஃப்ரண்ட் ஃபேசிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அடுத்ததாக ஃபோனோட பேட்டரி செக்மெண்ட். இதில் 4500 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ரொம்பவே போதுமான விஷயம். இந்த ஃபோனில் ஸ்னாப்டிராகனோட 855 7nm சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பவர் எஃபிஷியன்ட். அண்ட் அது மட்டும் இல்லை, சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு பவர் எஃபிஷியன்ட்டான ஒரு பேனல். ஸோ இவ்வளோ காம்பினேஷன் கொடுத்தும் உங்களுக்கு 4500 mAhக்கு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு வாயை புழக்க வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க 45 வாட்ஸுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. எஸ் சீரீஸில் எந்த ஒரு ஃபோனுக்குமே 45 வாட்ஸுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்கல. பட் இந்த ஃபோனு S10 லைட்டில் 45 வாட்ஸுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான விஷயம் இதுதான். அண்ட் அடுத்ததாக இந்த ஃபோனில் உங்களுக்கு IP சர்டிஃபிகேஷன் கிடையாது, வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப் கிடையாது, அண்ட் வயர்லெஸ் சார்ஜர் கிடையாது. அது மட்டும் கிடையாதுங்க, 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் கிடையாது. ஸோ மற்ற எல்லா எஸ் சீரீஸ்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங்காவது கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஃபோனு லைட் எடிஷன் அப்படின்றதுனால காஸ்ட் கட்டிங்காக உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்கல. அண்ட் அது மட்டும் இல்லை, மற்ற எல்லா எஸ் சீரீஸ்லையுமே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஃபோனில் இருக்கிற இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆப்டிக்கல் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் S10 லைட்டோட கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெக்கு. ரொம்பவே சூப்பரான ஸ்பெக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பட்ஜெட்டுக்குள்ளார ஒரு எஸ் சீரிஸ் ஃபோனை கொண்டு வந்திருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இந்த ஃபோனோட லான்ச்சுக்காக வெயிட் பண்ணுவோம். அண்ட் ஆக்சுவலாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை சூஸ் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ், என்னோட வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.